A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 139. சங்கீதம் 139வது அதிகாரம். இதுல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இதுவும் இது Psalm by David. தாவீதுல ஒரு சங்கீதம். இதுல பார்க்க போது என்ன பண்றாரு டேவிட் ஆண்டவரோட அந்த ஞானத்தை, ஆண்டவரோட அந்த ஆழ்ந்த ஞானத்தை பத்தி சொல்றாரு. அதுவும் ஆண்டவருக்கு எவ்வளவு நம்மளை பத்தி தெரியுதுன்றத பத்தி சொல்றாரு. சோ அது சொல்லிட்டு ஆண்டவரோட ஞானத்தை மூவ் பண்ண, ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு, அவரோட பிரசன்ஸுக்கு மூவ் பண்றாரு. மூவ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, டேவிடால எங்கேயும் போக முடியாது, ஆண்டவர் இல்லாத எந்த இடத்துக்கும் டேவிடால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இறுதியில பரலோகமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பரலோகமும் பூமியும் ஃபுல்லா என்ன இருக்கான், ஆண்டவரோட கைக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறார். இதுல நம்ம என்ன கீ வேர்ஸ் என்னன்னா verse 1 again. Psalm chapter 139 verse 1. It says, "O Lord, you have searched me and known me." நான் சொல்றேன், "O Lord, you have searched me and known me." இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, டேவிட் இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணாலும், ஏன்னா மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மறைக்கலாம், நம்ம தன்மையை மறைக்கலாம், நம்ம உண்மையான விருப்பத்தை மறைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்கும் போது, நீங்க போலாமா, அங்க போலாமா, இல்ல இது பண்ணலாமா, அது பண்ணலாம், நமக்கு பிடிக்கிறதோ இல்லையா, சில வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சரின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு உள்ளத்துல என்ன இருக்கும், இல்ல வீட்லயே இருக்கலாம், இல்ல போக வேணாம்னு தோணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட ஏமாத்த முடியாது. ஆண்டவருக்கு என்ன தெரியும், நம்ம மறைமுகமா யாரு கண்ணுக்கு முன்னாடி இல்லாத போது பண்றதும் தெரியும், நம்ம பப்ளிக்கா மத்தவங்க முன்னாடி இருக்கும்போது மறைமுகமா சொல்றதும் இல்ல யோசிக்கிறதும் என்ன பண்ணும், அவருக்கு தெரியும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் மறைக்க முடியாது. நம்ம அதான் டேவிட் என்ன சொல்றாரு, நான் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்காரு. I cannot go anywhere where God is not there. So எங்க போனாலும் யாரு நம்ம கண்ணுக்கு இல்லாத மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் அங்க இருக்கிறார். ஆண்டவர் அவங்க பாக்குறாரு, நம்ம செயல்களை பாக்குறாரு, நம்ம தன்மையை பாக்குறாரு. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சுக்கிட்டு, இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, டேவிட் இவ்வளவு தெரிஞ்சும், டேவிட் எவ்வளவு பெரிய பாவின்னு நம்மளுக்கு தெரியும். even though he is a hero, David has done many sins. டேவிட் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு. அது மத்தியிலும் என்ன சொல்றாருன்னா, டேவிட், ஆண்டவர் நான் இவ்வளவு பண்ணி பார்த்து நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கிருபையா இருக்கீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டோம். டேவிட் அடுத்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவர்கிட்டே கேட்பாரு, ஆண்டவரே நீங்களே நான் பார்த்து, நீங்களே நான் அறிந்து, நீங்க என்ன சொல்லுங்க, நான் எங்க மாறணும்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சோ அதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு உங்களை பத்தி தெரியும், உங்களோட எல்லா சீக்கிரத்தும் தெரியும், உங்களோட உண்மையான தன்மை தெரியும், உங்களை பத்தி ஃபுல்ல டீட்டெயில் தெரிஞ்சு என்ன பண்றாரு, ஒருத்தவங்களை நேசிக்கிறார், உங்க மேல இறக்கமா இருக்காரு. அதுதான் ஆண்டவர். ஆண்டவருக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும். ஒரு ரகசியமும் ஆண்டவர்கிட்ட நீங்க வைக்க முடியாது. அதெல்லாம் அறிஞ்சு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம நேசிக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது என்ன கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். பயத்தை கொடுக்காம தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ பாவியான நானும், இவ்வளவு பாவி அறிஞ்சும் ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன நேசிக்கிறாரு, எனக்கு கிருபையா இருக்காரு. சோ முதல்ல அது என்ன பண்ணும், அந்த நாலேஜ் that God knows everything should give us confidence, not fear. சோ அது தைரியம் கொடுத்துட்டு நம்ம ரெண்டாவது என்ன எடுக்க போறோம்னா, அதுல இருந்து ஆண்டவர்கிட்டே கேளுங்க. ஆண்டவரே, டேவிட் கேட்ட மாதிரி, ஆண்டவர் நீங்க உள்ளத்தை அறிந்தவர். சோ நீங்க உள்ளத்தை பாருங்க, என்னோட நோக்கங்களை பாருங்க, நான் எங்க தவறுறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணுங்க, எனக்கு மாற்றுறதுக்கு கிருபை கொடுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்துல போய் கேட்க போறோம். முதல்ல என்னது, ஆண்டவர் நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது, நம்மளுக்கு பயத்தை கொடுக்காம என்ன கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா இவ்வளவு அறிந்தும் ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, நேசிக்கிறார். நம்ம எவ்வளவு பாவின்னு அறிந்தும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். ரெண்டாவது, அந்த பார்வையில நம்மள பாக்குற ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, நான் எங்க தவறுற ஆண்டவரே, எங்க நான் மாறணும், எங்க நான் உருமாறணும், வேர் ஷுட் ஐ டிரான்ஸ்ஃபார்ம், எங்க நான் மாத்திக்கணும், அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட என்ன அதுக்காக கிருபையை கேட்கும். So that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிச்சோம். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion. This reminder that Lord, there is nothing that we can hide from you, Lord. There is no place on earth or no space in our hearts that we can hide ourselves from you, Lord. And through this reminder, thank you for telling us that it should give us confidence rather than fear, Lord. Because Lord, despite all this knowledge, you still love us and you still are gracious towards us, Lord. And Lord, secondly, Lord, through that eyes of yours with which you can see our hearts and our true intentions, Lord, tell us where we are walking straight, where we are changing our path, where we are walking away from you, so that we can change that and we can align our will and align our heart towards your will and your path alone, Lord. Lord, please give us the wisdom and the humility to accept that and change ourselves. All of this in Christ's name I pray. Amen.